கீரை பக்கோடா தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. முருங்கைக்கீரை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இன்றைக்கி இந்த பக்கோடா. எப்போவுமே நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி கீரை வகைகள் சேர்த்து நம்ம செஞ்சுக்கும் போது அது கொஞ்சம் ஹெல்த்தோடு சேர்த்து நல்லாயிருக்கும். இந்த பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எம்எஸ் குக்கிங் 69 சேனல். இன்றைக்கி கீரையை வச்சு எப்படி பக்கோடா செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நார்மலாக நம்ம பக்கோடா செய்கிறத விட இது மாதிரி ஏதோ ஒரு கீரை வகைகள் போட்டு செய்யும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும், கொஞ்சம் ஹெல்த்தாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன கீரை சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்க போகிறேங்க. நான் முருங்கைக்கீரையில் வந்து அதிகமாக அயன் சத்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எப்போவுமே நம்ம அயன் சத்து உள்ளது சேர்த்துக்கணும் அப்படின்னா கீரையை வேக வச்சு இல்லை கீரை சூப்பு குடிக்கிறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடலை மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டு மாவையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை வந்து சேர்த்துக்கலாம். நான் கீரையை வந்து உருவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கீரையை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே சேர்த்துக்கலாம், இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நான் இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நிறைய வேணாம், கொஞ்சமாக இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் விதையோடையும் சேர்த்துக்கலாம், இல்லை விதையை நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். போதும், இந்த அளவு போதும். ஏன்னா நம்ம குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், அப்படிங்கும்போது நம்ம அளவாக போதும். இப்போ நீங்கள் கடலை மாவு வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பும் கொஞ்சமாக சீரகமும் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து மிளகாய் பவுடர் வந்து கொஞ்சமாக. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு பவுடர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சுக்கு கம்மியாக தாங்க இருக்குது, இது வந்து சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான், சேர்த்துக்கிறது சேர்த்துக்காதது உங்களுடைய தனி விருப்பம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க, எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம கிளறி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட பொருள் எல்லாமே நல்லா சாறுற மாதிரி இப்படி கலந்து எடுத்தாச்சு. நீங்களும் இந்த கன்சிஸ்டன்சிக்காக கலந்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம மூடி போட்டு ஊற வைப்போம். இந்த கேப்பில் நம்ம எண்ணெயை வந்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கு, நல்லா ஹீட் ஏறட்டும். இது மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய போடாதீங்க, நிறைய உருண்டை ஷேப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா வேகறதுக்கு வந்து லேட் ஆகும். இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணியில் கை வச்சுக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் மாவு நல்லா வரும். ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரட்டி கொடுக்கணும். பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக கிளறி கொடுக்கலாம். பாருங்கள், கீழே ஒட்டாமல் அப்படியே வருது. எடுத்த உடனே நீங்கள் நெருப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க பக்கோடா போட்டதுக்கப்புறம், ஏன்னா மேலே கருகிடும், உள்ளே வந்து மாவு மாவாக இருக்கும், வேகாது. மீடியம் நெருப்புலேயே வச்சு வேக விட்டாதான் அது எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து நல்லா வெந்து வரும். மாவு பிரிஞ்சு வரல, நல்லா வேகட்டும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே போட்டு எடுத்துக்கலாம். மிச்சம் இருந்த மாவுகளையும் இது மாதிரி சேர்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம பிரட்டி கொடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்குது. பக்கோடாவில் வந்து நம்ம ஆனியன் வந்து சேர்த்துக்கல, முருங்கைக்கீரை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கனால ஆனியன் சேர்த்துக்கல. நீங்கள் சேர்த்துக்கிறதா தான் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். எப்பவுமே வெங்காயம் போட்டு செஞ்சால் அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து சேர்த்துக்கல, உங்களோட விருப்பம், சேர்த்துக்கிறது சேர்த்துக்காதும். அதே மாதிரி சோடா உப்பு அப்படிதாங்க.
பாருங்கள் கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராமல் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.